ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த 2025வது வருஷம் கர்த்தர் வாக்கு பண்ணாரு, இது மகிமையின் ஆண்டு. இந்த மகிமை உன்னை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்னா, தேவனுடைய ஒரு ஒளியை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வரும். தேவனுடைய ஒரு ஒளியை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நேராக கொண்டு வரும். இதோ வேதம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கென்று வைக்கப்பட்ட தேவனுடைய ஒரு ஒளி, தேவனுடைய ஒரு வெளிச்சம் இந்த மாதம் நம்மை சந்திக்க போகிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த மாசோடைய வாழ்க்கையில நான் ஒரு ஒளி அனுப்புறேன். இந்த மாசோடைய சூழ்நிலையில நான் ஒரு வெளிச்சத்தை அனுப்புறேன். பிரதர், நடக்கவே முடியல, பாதையே தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியல. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு ஒளியை என்னுடைய வாழ்க்கையில அனுப்புகிறேன். மகிமை நமக்கு நேராக ஒரு ஒளியை கொண்டு வரும். அந்த ஒளி இந்த மாசம் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்படி பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷித்த தேவ ஒளி, நீங்க எதிர்பார்க்காத, நீங்க நம்ப முடியாத, நீங்க யோசிச்சா கூட உங்களுக்கு விளங்காத ஒரு பெரிய தேவ ஒளியை இந்த மாசம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆண்டவருடைய ஒளி சந்திக்க போகிற ஒரு 3 விதமான நபர்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இந்த இடத்துல வேதத்துல அன்னாள் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து நாம் தியானிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அன்னாளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை இல்லாததுனால நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறார். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக நீண்ட நாளா காத்திருக்கிறார். அவளுக்கு நல்ல ஒரு கணவனா இருக்கிறார், நல்ல ஒரு குடும்பம் இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா, தொடர்ந்து நெடுங்காலமா நீண்ட நாளா ஒரே ஒரு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை செல்வங்கிற ஒரு ஒளிக்காக அன்னாள் நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காத்திருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா அவளோடு கூட இருக்கிற அவருடைய சக்கலத்தி அவளை மிகவும் விசனப்படுத்துறா, அவமானப்படுத்துறா, வேதனைப்படுத்துறா, ரொம்ப துக்கப்படுத்துறா, அவளை அசிங்கப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு அசிங்கப்படுத்துறா. அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையில அன்னாள் காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு தேவ ஒளி தன்னை நோக்கி வந்துராதா? என்னுடைய காத்திருப்பின் காலத்துல நான் ஒளியை பார்த்திட முடியாதா? என்னுடைய காத்திருப்பின் நேரத்துல தேவன் எனக்கு ஒரு ஒளியை அனுமதித்திட மாட்டாரான்னு சொல்லி அன்னாள் ஏங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்னாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஒளி அவருடைய வாழ்க்கையில வந்தது. அன்னாள் காத்து கொண்டிருந்த ஒரு வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில பிரவேசித்தது. அந்த வெளிச்சம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையில சாமுவேல் என்ற ஒரு பிள்ளைய கொடுத்தா. இன்னைக்கு நீங்களும் கூட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க பல நாட்களா, நெடு வருஷமா சில காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். நீங்க காத்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை அவங்க கூட இருக்கிற ஜனங்க ரொம்ப சுலபமா, லகுவா பெற்றிருக்கலாம். பிரதர், இவங்க இவ்வளவு துரிதமா பெற்றுட்டாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் காத்து கொண்டிருக்கிறேன்? நான் மட்டும் ஏன் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? இப்படி உங்களுக்குள்ள ஒரு நியாயமான கேள்வி இருக்கலாம். இந்த காத்திருப்பின் காலம் ரொம்ப கொடுமையானது. இந்த காத்திருப்பின் காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இல்ல எளிமையா அந்த சூழ்நிலையை நம்மளால கடந்துடவே முடியாது. ஒரு காரியம் நம்முடைய கைக்கு வர்றது ரொம்ப சுலபம், ஒருவேளை அது வராம இருந்தா கூட ரொம்ப சுலபம். ஆனா ஒரு காரியத்துக்காக காத்திருப்பதுங்கிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நெடுநாள் காத்திருப்பு. இந்த காத்திருப்ப முதலாவது யார் அனுமதிக்கிறார் தெரியுமா? கர்த்தர் தாங்க அனுமதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நெடுநாளா ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காத்திருப்பு யாரோ ஒருவரால் உங்களுக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. தேவனே ஒரு குறித்த காலத்துக்காக உங்களை காத்திருக்க வைக்கிறார். தேவனே ஒரு குறித்த திட்டத்திற்காக
காலத்துக்காக உங்களை வெயிட் பண்ண பண்றாரு. வேதம் சொன்னது போல குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்துக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த தரிசனம் வெளிப்படுறதுக்குன்னு ஒரு குறித்த நேரம் இருக்கு. சோ அந்த நேரம் வரைக்கும் தேவனே என்ன பண்றாருன்னா நம்மை காத்திருக்க பண்ணுகிறார். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தை அடைச்சது யாருன்னு சொன்னா கர்த்தர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 1:5 கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். சில வேளையில தேவனே சில காரியங்களை நம்ம பெற முடியாதபடிக்கு அடைத்து வைத்திருப்பார். ஏன் பிரதர் நமக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? கண்டிப்பா அப்படி இல்ல. ஆண்டவர் நமக்கு தரணும் தான் நினைக்கிறாரு. ஆனா கூட அந்த காத்திருப்பு நிறைவேறின உடனே அந்த ஒளி உங்களை சந்திக்கும். அந்த வழியில தேவனுடைய ஒளி கண்டிப்பா உங்களுக்கு நேரா வரும். எப்ப தெரியுமா? உங்க காத்திருப்பின் காலம் நிறைவேறின உடனே. காத்திருப்பின் காலம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லணும்னா காத்திருப்பின் காலத்துல யாரு உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் உங்களால ஆறுதல் ஆகவே முடியாது. இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு கணவன் அவன் சொல்றான், 10 பிள்ளைகளை பார்க்கணும், நான் உனக்கு ஸ்பெஷல் தானே, பிள்ளைகளை நீ ஏன் ஃபீல் பண்ற, நான் உனக்கு ரொம்ப விசேஷமானவன், அவன் கூட இருக்கிறனே. ஆனா இத்தனை வார்த்தையை சொல்லி கூட அண்ணால அவரால் தேற்ற முடியல, அண்ணால அவரால் ஆறுதல் படுத்த முடியல. சில வேளையில தேவ பிள்ளையே நாம காத்திருக்கிற வேலையில நமக்கு இருக்கிற மனதில பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். அந்த கடினம் அளவுக்கு எந்த கடினத்தையுமே நம்மளால ஒப்பிட்டுறவே முடியாது. அந்த கடினமான சூழ்நிலையில நம்ம நேசிக்கிறவங்க இல்ல நம்மள நேசிக்கிறவங்க எத்தனையோ ஆறுதல் சொன்னா கூட நம்ம மனசு அதை ஏற்றுக்கொள்ள கண்டிப்பா தயாரா இருக்காது. நம்ம இருதயத்தில் அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே முடியாது. 1000 பேர் ஆறுதல் சொல்லட்டுமே, காத்திருக்கிற காலத்தில அந்த ஒளி வருகிற வரைக்கும் நம்மால ஆறுதல் அடைய முடியாது. காத்திருப்பின் காலங்கிறது ஆறுதலற்ற காலம். அந்த காலத்துல ஆறுதல் இருக்காது, அந்த காலத்துல சந்தோஷம் இருக்காது. எத்தனை பேர் உங்க கூட நான் இருக்கிறேன், நான் நிக்கிறேன்னு சொன்னா கூட அதையெல்லாம் நம்மளால கண்டுக்க கூட முடியாது. இந்த காத்திருப்பின் காலம் அவ்வளவு கொடுமையான காலம். அப்படிப்பட்ட கொடுமையின் காலத்துல காத்திருந்த அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். காத்திருந்த அன்னாளை கர்த்தர் சந்தித்தார். காத்திருந்த அன்னாளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு பிரத்யேகமான ஒளி சந்தித்தது. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னையும் அந்த ஒளி சந்திக்கும். தேவ பிள்ளைகளே, காத்திருப்பின் காலத்தை ஸ்கிப் பண்ண நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, வாக்குத்தத்தம் வந்தோட சுதந்திரிக்கணும், காத்திருப்பினுடைய வாழ்க்கையில வேண்டாம், காத்திருப்பை மீறி நான் கடந்து வந்துடணும், நான் வெயிட் பண்ணவே கூடாது. இந்த உலகத்துல யாருக்குமே எதுக்கு பிடிக்காதுன்னா காத்திருக்க பிடிக்காது. எல்லாமே உடனே நடக்கணும், எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த பிரசங்கிக்கிற எனக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ஸ்பீடா போகுது. சோ நமக்கு கண்டிப்பா எது பிடிக்கவே பிடிக்காதுன்னா வெயிட் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கர்த்தருக்கு எது பிடிக்கும்னா வெயிட் பண்ண வச்சு நமக்கு சிறப்பா தரணும். இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில காத்திருப்பின் காலத்துல ஒரு 3 காரியம் நடந்துச்சு. முதலாவது, அவள் தன் இருதயத்தை தேவனிடத்துல ஊற்றுகிறாள். காத்திருப்பின் காலம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்ன தெரியுமா? எதுவுமே இந்த சூழ்நிலை எந்த விஷயத்தினாலும் மாறிடாது. இந்த சூழ்நிலை ஒன்னுனால மட்டும்தான் மாறும். அது எதனாலனா கர்த்தரால மட்டும்தான் மாறும். சோ காத்திருப்பின் காலம் முதலாவது நம்மை தேவனிடத்தில் திருப்பிடும். முதலாவது கொண்டு போய் தேவன் நம்ம சேர்த்துறோம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த காத்திருப்பின் காலத்தை அனுமதிக்கிறார். நம்ம மட்டும் காத்தில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பா சில இடத்துல தேவன் தேவைப்படவே மாட்டார். சோ அப்படிப்பட்ட மனநிலையில நீங்க அநேகர் போயிடுவீங்க. நீங்க காத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்னும் கர்த்தர் கிட்ட நெருங்கணும், இன்னும் கர்த்தர் அண்டையில போகணும். அண்ணால் போய் தேவாலயத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினவுடன் கர்த்தர் மனம் இறங்குகிறார். இன்று தேவ பிள்ளைகளை நீங்கள் காத்திருக்க வைக்கிறாரா கர்த்தர் உங்களை? ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்றீங்களா? ஆண்டவர் எதை விரும்புறார் தெரியுமா? நீங்க இன்னும் அவர்கிட்ட நெருங்கணும், நீங்க இன்னும் அவர் அண்டையில போகணும். இந்த காத்திருப்பின் காலம் உங்களுக்கு ஒன்ன சொல்லி தரட்டும், கர்த்தர் தவிர என்னுடைய சூழ்நிலையில யாருமே எதையும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் ஒருத்தரை தவிர என்னுடைய வாழ்க்கையில யாருமே எதையுமே அசைச்சு மாற்றி ஒரு விஷயத்தை உருவாக்கி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட முடியாதுங்கிறத ஆழமா காத்திருப்பின் காலம் நமக்கு சொல்லி தரும். சோ இதை கேட்கிறவங்களுக்கு காத்திருப்பின் காலத்துல கேட்கிறீங்கன்னா முதலாவது
நீங்க போய் ஆண்டவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. இரண்டாவது, காத்திருப்பின் காலத்துல அன்னாள் இடத்துல இருந்து புறப்படுறது என்ன தெரியுமா? ஒரு பொருத்தனை. இத்தனை காலம் நான் காத்திருந்துட்டேன், ஆனா இத்தனை காலம் நான் வெயிட் பண்ணி நீங்க எனக்கு தரல, ஆனா இப்ப நீங்க ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அதை உமக்கே கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது தனக்கு பிள்ளை வேணும், தனக்கு ஒரு குழந்தை வேணும், தன்னுடைய அவமானம் நீங்கணும், தன்னை பரிகசிக்கிறாங்க, சுத்தி பார்க்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க? பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல, அவமானப்படுத்துறாங்க. அதனால ஒரு பிள்ளை வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தேவை தெரியுமா? அவமானம் நீங்கிறதுக்கு அற்புதம் நடக்கணுமே ஒழிய ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அற்புதம் தேவையில்லை. நீங்க நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு அற்புதத்தை தேடணும் தெரியுமா? வெட்கப்பட்ட கூடாது, அவமானப்பட்ட கூடாது, நிந்தை அனுபவிக்க கூடாது. ஒரு அற்புதத்தை பார்த்து நான் கடந்து போயிடுவோம். ஆனா இல்ல, கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதுதான் முக்கிய காரணம். எப்ப அன்னாளுடைய வாழ்க்கையில தேவ சித்தப்படி ஒரு பொருத்தனையை ஏறெடுக்கிறாளோ அப்பொழுது தேவன் அன்னாளை கடாட்சித்தார். இன்று தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க காத்திருப்பின் காலத்தில் இருப்பீங்கன்னா, முதலாவது உங்க இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றுங்க. இரண்டாவது, நீங்க ஒரு நல்ல பொருத்தனையை தேவ சித்தப்படி செய்யுங்க. இப்படி செஞ்சதுனால என்ன பிரதர் நடந்துச்சுன்னு சொன்னா, அன்னாளுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க பிள்ளை பாக்கியம் இல்லாம நெடுநாளா காத்திருக்கலாம். ஏன் என்ன மட்டும் கர்த்தர் வெயிட் பண்ண வைக்கிறார்? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆன எத்தனையோ பேருக்கு நடக்குது. ஆனா ஏன் பிரதர் என்ன மட்டும் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வைக்கிறார்? இத்தனை காலம் என்னை ஏன் முடங்க வைக்கிறார்? இத்தனை காலம் என்னை ஏன் அவமானப்படுத்துறார் ஆண்டவர்? கண்டிப்பா அவங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வர வேண்டாம். ஆண்டவர் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக காத்திருக்க பண்ணல. ஆண்டவர் காத்திருக்க பண்றது தேவ பிள்ளையே உன்னை அவமானப்படுத்துவதற்கல்ல, உன்னை வெட்கப்படுத்துவதற்கல்ல, உன்னை தலைக்குழிய பண்ணுவதற்கல்ல, உன்னை எல்லாரும் பேசுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கல்ல. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவன் தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், அன்னாளுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஒருவேளை இந்த காலத்துக்கு முன்னாடி சாமுவேல் பிறந்திருந்தார்னா அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கும். ஆனால் தான் முதல் பெயர்சபா மட்டும் பெரிய தீர்க்கதரிசியா சாமுவேல் உருவாகி இருக்கவே முடியாது. ஒருவேளை இப்ப நீங்க கேட்கிறது உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற நேரத்துல ஒண்ணு நம்ம கையில வரும்னா அது தான் முதல் பெயர்சபா மட்டும் பேசப்படுகிற நன்மையா இருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கிற காலத்திலே வருகிற நன்மை, அது பேசப்படுகிற நன்மை. இன்று நீங்க கேட்ட உடனே ஒரு நன்மை வருதுன்னா அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவா இருக்குமே ஒழிய மனிதர்கள் பேசுவதற்கு ஏதுவா இருக்காது. கர்த்தர் ஏன் உன்னை காத்திருக்க பண்றார் தெரியுமா? You want to wait until he has to give. ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஏன் தெரியுமாப்பா? ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், அதற்கு பின்னாடி ஒரு அழகான சித்தத்தை வச்சிருக்கிறார், ஒரு அழகான தரிசனத்தை வச்சிருக்கிறார். சாமுவேலை எடுத்து உயர்த்துகிறார். அந்த பட்டணமே வியந்து பார்க்கிற அளவுக்கு, அந்த தேசமே வியந்து பார்க்கிற அளவுக்கு சாமுவேல் உயர்த்தப்படுகிறான். ஒருவேளை சாமுவேல் மாத்திரம் முன்னாடி பிறந்திருந்தா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா வந்திருக்கவே முடியாது. சில வேளை காத்திருக்கிற காலம் கொடுமையா இருக்கலாம். ஆனா காத்திருப்பு முடிஞ்சு நம்ம கையில வரும்போது நம்ம இருதயம் சொல்லும், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். காத்திருக்கிற காலத்துல எப்படி உங்க வாயிலிருந்து ஒரு தூஷணம் பிறக்குதோ அதே போல உங்க காத்திருப்பு நிறைவேறும் காலத்திலே ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவருடைய மகிழ்ச்சி உங்கள் நாவிலே நிரப்பப்படும். இந்த மாதம் முதலாவது கர்த்தர் யாரை சந்திப்பார் தெரியுமா? அந்த ஒளி யாரை சந்திக்கும் தெரியுமா? காத்திருக்கிற அநேகரை சந்திக்க போகிறது. தன்னுடைய வாழ்க்கையில எந்த முன்ன காரியமுமே இல்லாம, எந்த ஒரு சாத்தியமான சூழ்நிலையுமே இல்லாம நெடுங்காலமா காத்திருக்கிறேன், என்னால முன்னேறி செல்லவே முடியல, எனக்கு எந்த அறிகுறியுமே தெரியல, முன்னாடி போகணும்னு பார்த்தா எல்லாமே இருளா இருக்கு, நடக்கவே முடியல.
அப்படிப்பட்டவர்களை இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தருடைய ஒரு ஒளி சந்திக்கும். ஆண்டவருடைய ஒளி சந்திக்கும். உங்களுக்கான ஒளிங்க இது. இந்த பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறவர்களுக்கான ஒரு ஒளி வருகிறது. காத்திருக்கிறவர்களுக்கான ஒரு தேவ வெளிச்சம் வருகிறது. நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு ஒளி வருகிறது. காத்திருப்பின் காலத்துக்கு முன்னாடி நடக்கிறது. என்னுடைய விருப்பத்துக்கு ஏதுவா இருக்கும், தேவ சித்தத்துக்கு ஏதுவா இருக்காது. ஆனால் காத்திருந்து நாம் பெறுகிற ஒரு நன்மை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏதுவா, ஆண்டவருடைய மகிமைக்கு ஏதுவாய் வெளிப்படும். எப்பவுமே காத்திருந்து நீங்க பெறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா தான் இருக்கும். சாமுவேல் இஸ் தி பெஸ்ட். சாமுவேலை நம்ம சொன்னோம்னா, அன்னாளுக்கு பிறந்த குழந்தை அது சாதாரணமான குழந்தையா இருக்கலாம், இருந்துடவே முடியாது. அவருடைய சக்காலத்துக்கு பிறந்த குழந்தைகள் சாதாரணமான குழந்தைங்க. அந்த குழந்தைகளை குறித்து நம்ம இவ்வளவு நாள் பேசுறோமோ இல்லையோ, ஆனா சாமுவேலுடைய பெயர் இன்றளவும் நிற்கிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் காத்திருந்து பெறுகிற நன்மை வருடங்கள் தோறும், காலங்கள் தோறும் உங்களுக்காக அந்த நன்மை பேசப்படும். முதலாவது இந்த ஒளி யாரை சந்திக்கும்னா, காத்திருக்கிறவர்களை சந்திக்கும். இரண்டாவது இந்த ஒளி யாரை சந்திக்கும்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. இந்த இடத்துல இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன தெரியுமாங்க, இந்த தாவீது பாத்தீங்கன்னா ஒதுக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த தாவீது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே ஒதுக்கப்படுகிறார். இந்த இடத்துல சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசி ஈசாயுடைய வீட்டுக்கு வந்து சொல்றாரு, எப்பா உன் வீட்டுல உன் பிள்ளைகளை ஒருத்தரை தேவன் தம்முடைய ராஜாவா ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும், எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து வரிசையில நிறுத்தி இருக்கணும். ஆனா இந்த ஈசா என்ன பண்றாரு, எல்லா பிள்ளைகளையும் நிறுத்திட்டு ஒரே ஒருத்தனை மாத்திரம் என்ன பண்றாரு, மறைச்சு வைக்கிறார். அப்ப சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா, இவ்வளவுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளா? இல்ல இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறான், அவனை நான் சீக்கிரம் கொண்டு வரேன்னு சொல்லல, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அப்பா எப்படி பாக்குறாருன்னா, எப்பா இவ்வளவுதான் என் பிள்ளைங்க, இன்னொருத்தருக்கு அவன் யாருன்னா ஆடு மேய்க்கிறவன். அவனுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தம் இல்லை, ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, ராஜாகிறவனுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை, நீங்க அவனை தேடிடாதீங்க. அப்படி ஒரு மனநிலையில தான் என்ன சொல்றான்னா, அவன் ஆடு மேய்க்கிறான். ஆனா தன்னுடைய தகப்பனால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, தன்னுடைய தகப்பனால தள்ளப்பட்டு இருந்த சூழ்நிலையில இருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளை, உங்க சொந்த குடும்பத்தால நீங்க தள்ளப்படுறீங்களா? உங்க அப்பாவே உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரா? உங்க தாயே இல்லப்பா நீ எல்லாம் இதுக்கு ஃபிட் இல்ல, இவனையெல்லாம் இதுக்கு உதவியே செய்ய மாட்டான் பிரதர், இவனையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இப்படியே லிட்டரலா உங்க அப்பா அம்மா சொல்றாங்களா? ஆனா கர்த்தர் சொல்றார், நீ தான் தகுதியானால். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்க்கிறது இல்ல. அவனுடைய தகப்பனுடைய தாயும் ஒருவேளை தாவீதை தகுதியற்றவனா பார்த்திருக்கலாம். ஆனா தேவனுடைய ஒளி யாரை தேடுகிறது தெரியுமா? தகுதியற்றவனாய் பார்க்கப்பட்ட, தகுதியற்றவனாய் தள்ளப்பட்ட தாவீதை தேடி வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ உன் குடும்பத்தால தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எல்லாரும் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்களா? பிரதர் என்னை எல்லாருமே கை விடுறாங்க பிரதர், யாருமே எனக்கு கை கொடுக்கிறதுக்கு இல்ல, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல, எல்லாரும் என்ன தள்ளி விடுறாங்க. தள்ளப்பட்ட உன்னை தேடி தேவனுடைய ஒளி வருகிறது. ஒதுக்கப்பட்ட உன்னை தேடி தேவனுடைய ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. ஏன் தெரியுமா? உன்னை அரியணையில ஏற்றும்படி, ஏன் தெரியுமா? உன்னை உயர்த்தி காட்டும்படி, ஏன் தெரியுமா? தள்ளப்பட்டவனை எடுத்து நிறுத்தும்படி. ஒரு முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய குடும்பமும் தள்ளுறாங்க. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். அங்க சாமுவேல் அந்த குடும்பத்துல ஒரு ராஜாவை கர்த்தர் வைத்திருக்கிறான்னு சொல்லி அபிஷேகம் பண்ண வராரு. சாமுவேல் வந்த உடனே முதல்ல யாரை தெரியுமா பாக்குறாரு? தாவீதுடைய அண்ணாவாகிய எலியாப்பை போய் அபிஷேகம் பண்ண பாக்குறாரு. அவன் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான், தகுதி உள்ளவன் போல இருக்கிறான். அதை பார்த்த உடனே போய் அவன் மேல கொஞ்சம் விட்டு இருந்தா அபிஷேக தைலத்தை எடுத்து ஊத்தி இருப்பாரு. ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கலைங்க. அபிஷேகம் பண்ண வந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கூட தாவீதுக்கு தகுதி இல்லையோ, இல்ல தாவீதுக்கு முன்னாடி இருக்கிற இவன் தான் தகுதியானவனோன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, தள்ளப்பட்ட சூழ்நிலை இந்த சப்தத்தை கேட்கிறீங்களா? தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் தேடி வருகிறார். ஒருவேளை உங்களை யார் அங்கீகரிக்கணுமோ,
யார் அபிஷேகிக்கணுமோ அவங்களே உங்களை தகுதி இல்லாதவங்களா பார்க்கலாம். உங்களுக்கு உயர்வை தந்து உங்களை தட்டி கொடுத்து உங்களை முன்னாடி நடக்க வைக்க வேண்டிய எத்தனையோ பெரிய நபர்கள், உங்க நண்பர்கள் உனக்கு தகுதி இல்லாதவங்களா மட்டுமே பார்க்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீதான் தகுதி உள்ளவன், நீதான் தகுதி உள்ளவன். மனுஷன் பார்க்கிறபடி நாம் பார்க்க போறது இல்லப்பா. மனுஷன் பார்க்கலாம், உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கலாம், நீ வெளிப்புறமா இருக்கிறவனுடைய காரியத்தை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறது இல்ல. தாவீதுடைய அப்பா பார்க்கிறார், இவன் மெய்ப்பன் தானே, இவன் ஆடு மேய்க்கிறவன் தானே. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கலங்க. ஒருவேளை உங்களை எல்லாருமே இந்த வேலை தானே செய்யற, இவ்வளவு கேவலமா தானே இருக்கிற, இவ்வளவு கம்மியான சம்பளம் தானே வாங்குற, ஒரு சம்பளத்தை வச்சதான் என்ன பண்ணிட முடியும், நீ இவ்வளவு குறைவான சம்பளத்தை வாங்குறியே, இப்படியெல்லாம் மனுஷங்களை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் தள்ளப்பட்ட மனுஷர்களை கைவிடாதவர், தள்ளப்பட்ட மனிதர்களை தேடி வருகிற ஒரு தேவ ஒளி இந்த மாதமுடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த ஒளி வருஷங்கள் தோறும் வாழ்க்கையில பிரகாசிக்கும். உடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் இந்த ஒளி உன்னை பிரகாசிக்க வைக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில தள்ளப்பட்ட தாவீதை சந்தித்த கர்த்தர் ஒருவேளை சாமுவேல் கூட நினைச்சிருக்கலாம் இவன் தகுதி இல்லாதவன். ஆனா கர்த்தர் அதற்கு விடவில்லை. கர்த்தர் ஒருவேளை சாமுவேல் நினைச்சிருந்தா அவருக்கு முன்னாடி இருந்த அண்ணாவை அபிஷேகிச்சிருக்க முடியும். ஆனா கர்த்தர் அதற்கு இடம் கொடாதபடி தடுத்தார். இந்த மாதம் ஒரு ஒளி வருது, அது உங்களுக்கு மட்டும்தாங்க வரும். உங்களுக்கு முன்னாடி தகுதி உள்ள 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் சரி, இந்த ஒளி அவங்களை நோக்கி போகாது. கிருபையை பெற்ற உங்க மேல தாங்க வரும். தகுதி இல்லாத உங்களை கர்த்தருடைய கிருபை தகுதிப்படுத்துது. தகுதி இல்லாத உங்களை ஆண்டவருடைய இரக்கம் தகுதிப்படுத்துது. இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உனக்கான ஒரு ஒளி அனுப்புறேன். அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உன் அப்பா, உன் அம்மா, குடும்பம், ராஜா, தலைவன், இன்னொரு அபிஷேகிக்க வேண்டிய முதிர்ச்சி பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரன் நினைச்சா கூட உன்னுடைய ஒளியை தடுக்க முடியாது. ஆண்டவர் அனுப்புகிறவர் கர்த்தர். ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை அனுப்புவார்னா அதை யாரும் தடுக்க முடியாது. மனுஷன் கொடுக்கிற வெளிச்சத்தை ஒருவேளை தடுக்கலாங்க. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களுக்கு உதவுவேன்னு சொல்லி வருகிற மனுஷனுடைய உதவியை 1000 மனுஷனால தடுக்க முடியும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற உதவியை 1,00,000 மனுஷன் சேர்ந்தா கூட தடுக்க முடியாது. அந்த ஒளி உங்க வாழ்க்கையில வருது. சோ தள்ளப்பட்டவர்களை தேடி வருகிற ஒளி. தள்ளப்பட்ட நிலையில கேட்கிறியாப்பா, யாருமே உனக்கு உதவி இல்லைல்ல, யாருமே உனக்கு தூக்கம் இல்லைல்ல, கர்த்தர் வராரு. இந்த ஒளியை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி வரார். தாவீதை தேடி யாருமே வராத போது தாவீதை தேடி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவரே அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவனுக்காக காத்திருக்க வைக்கிறார். தாவீது வருகிற வரைக்கும் சாமுவேல் காத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை மதிக்காத இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிற நாளை உருவாக்குவார். இவர் எப்ப வருவார், இவங்க எப்ப வருவாங்க, அந்த காத்திருப்பின் காலத்தை இந்த ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கொண்டு வரும். இவங்க வந்துட மாட்டாங்களா? எத்தனை பேர் உங்க பேரை சொல்றதுக்கு அருவருப்புப்படுறாங்க, எத்தனை பேர் உங்க பேரை சொல்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு ஒளி வரும், அப்போ உங்க பேரை சொல்லி கொண்டாடுகிற நாள் வரும். தாவீதுடைய பேரை மறைச்ச தகப்பன் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பார், என் பிள்ளைதான் ராஜா, என் பிள்ளைதான் ராஜா. அப்படிப்பட்ட நாள் உங்க வாழ்க்கையில வருங்க. உங்க பேரை கூட சொல்ல விரும்பாத மனுஷங்க உங்க பேரை சொல்ற நாள் வரும். உங்களுக்கு காத்திருக்க முடியாத மனுஷங்க உங்களுக்காக நிற்கிற நாள் வரும். அந்த நாளை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஏன்னா தள்ளப்பட்டவர்களின் அடைக்கலமான கர்த்தர். இவர் யாரை தெரியுமா தேடுவார்? திக்கற்றவனை தேடுவாருங்க. திக்கில்ல, திசை இல்ல, போறதுக்கு வழி இல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தனை தேடி இவர் வருவாரு. பெரிய பெரிய ஆஸ்தி உள்ளவனை தேடுவார் எனக்கு தெரியாது, ஐஸ்வர்யம் உள்ளவனை தேடுவார் எனக்கு தெரியாது. ஆனா திக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ண என் கர்த்தர் வருவார் எனக்கு தெரியும். தள்ளப்பட்டவர்களை தேடி என் இயேசு வருவார் தெரியும். நீங்க வேதத்துல எங்க இருந்து எங்க வேணா புரட்டி பாருங்க, தள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் தள்ளப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தேடி இயேசு புறப்பட்டு வந்தார். தேவன் புறப்பட்டு வந்தார். தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை தேடி இந்த மாதம் தேவனுடைய ஒரு பெரிய ஒளி வரப்போகிறது. இந்த ஒளியை எவராலும் தடுக்க முடியாது. ஒளியை பெற காத்திரு மகனே, ஒளியை பெற காத்திரு மகளே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வரும். முதலாவது காத்திருக்கிறவர்களை சந்திக்கிற ஒளி, இரண்டாவது தள்ளப்பட்டவர்களை சந்திக்கிற ஒளி. நேரம் வேகமா போகுது. நான் மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார்.
படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். மூன்றாவது, இயேசு யாரை தேடி இந்த ஒளியை அனுப்புறார் தெரியுமா? 38 வருஷமா தன்னுடைய முயற்சியில வெற்றியை பார்க்காத ஒரு மனுஷன், 38 வருஷமா தோத்து போன ஒரு மனுஷன், 38 வருஷமா ஒரு குளத்துக்கிட்ட நிக்கிறா, 38 வருஷமும் ட்ரை பண்றான், போய் நான் ஃபர்ஸ்ட் விழுந்துடணும். தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்கின உடனே யாரு முதல்ல இறங்குறாரோ அவருக்கு சுகம். அப்ப 38 வருஷமா இவன் எதுக்கு ட்ரை பண்றானா? ஃபர்ஸ்ட் அந்த குளத்துக்குள்ள இறங்கிடணும். தேவ தூதன் கலக்கின உடனே நான் உள்ள போயிடணும். 38 இயர்ஸா அவன் முயற்சியில அவன் எதை மட்டும் தான் பார்த்தானா? தோல்வியை மட்டும் தாங்க பார்த்தான். இன்னைக்கு தோல்வி அடையும் போது மனுஷன் உங்களை சந்திக்க விட மாட்டாங்க. நீங்க தோல்வி அடையும் போது எந்த மனுஷன் உங்களை சந்திக்க விரும்பவே மாட்டான். ஆனா தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க தோற்று போயாச்சு, எழும்ப முடியாது இருக்கிற சூழ்நிலையில கூட இயேசு உங்களை சந்திக்க விரும்புவார். தோற்று போன நபர்களை சந்திக்கிற ஒரு ஒளி இந்த மாசம் வருது. நீங்க எத்தனை சூழ்நிலையில் தோற்று போயிருந்தாலும் சரி, உங்க தோல்வி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, நீங்க தோல்வியால உடைஞ்சு போய் நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுடைய ஒளி உங்களுடைய வாழ்க்கையில வருது. பிரதர், பிசினஸ் பண்ணி தோற்றுட்டீங்களா? உங்க பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாதா? நீங்க பல எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி நீங்க தோற்று போய் கிடைக்கிறீங்களா? உங்க சூழ்நிலை ஜெயிக்கவே முடியலையா? இயேசு வர இந்த ஒளி எதுக்கு தெரியுமா? தோற்று போனவங்களை சந்திக்கிற ஒளிங்க. தோற்று போனவங்களை பிரத்யேகமா ஒரு ஒளி சந்திக்கும். அதனுடைய இயேசுடைய ஒளி. அந்த ஒளி இந்த மாசம் வருது. 38 வருஷம் தடைய முயற்சியில அவனால ஜெயிக்க முடியல. 38 வருஷம் தோற்று போனதுனால இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன தெரியுமா? இயேசு நேரடியா வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேணும்னு விரும்புறியா? ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த குளத்தை கலக்கும் போது எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அவன் பெற்ற தோல்வி அவனுக்குள்ள ஒரு விரக்தியை கொடுத்து எப்படி பேச வச்சிருச்சு தெரியுமா? இயேசு கேட்டது, நீ சுகமாக விரும்புறியா? ஆமா விரும்புறேன், அதுதானே சொல்லி இருக்கணும். ஆனா காரணத்தை சொல்ல வச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க பெற்ற தோல்வி உங்களை பல காரணங்களை சொல்ல வைக்கலாம். ஐயோ, என்னால சொல்லவே முடியல பிரதர், இனி ஜெயிக்கணும்னு கூட எனக்கு விருப்பம் இல்லை, இனி இங்க இருந்து தப்பிச்சா போதும், அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா இயேசு ஒருபோதும் உங்களை அங்க இருந்து தோற்று போனவரை அனுப்ப மாட்டார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல இருந்து தோல்வியோட வெளியே வர மாட்டேன். 38 வருஷமா இவன் தோத்து போய் பெதஸ்தாக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இவன் பெதஸ்தாவுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது தோற்று போன நபரா வர முடியாது. இவன் பெதஸ்தாவை விட்டு வெளியே வரும்போது ஜெயிச்சவனா வரும். ஏன்னா தேவனுடைய ஒளி அவனை சந்தித்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையை நீங்க எந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வந்தாலும் கர்த்தர் உங்களை ஜெயித்தவர்களா தான் வர வைப்பார். தோற்று போனவர்களா நீங்களே அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சா கூட கர்த்தர் விட மாட்டார். கர்த்தருக்கு அனுமதிக்க மாட்டார். நீங்க ஒரு இடத்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணி தாங்க வர வைப்பார். ஒருவேளை கர்த்தரே நேரடியா வந்து சொன்னா கூட உங்க காரணத்தை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையோட காரணத்துக்குள்ள கர்த்தருடைய அற்புதத்தை அடக்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன் காரணங்களை மிஞ்சி என்னால் அற்புதம் செய்ய முடியும். நீ பார்க்கிற சூழ்நிலையை மிஞ்சி என்னால் அற்புதம் செய்ய முடியும். இந்த மாதம் அந்த ஒளி உனக்காக வருதுப்பா. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஒளியை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? காத்திருக்கிறவங்களை சந்திக்கிற ஒரு ஒளி, இரண்டாவது தள்ளப்பட்டவர்களை சந்திக்கிற ஒரு ஒளி, மூன்றாவது தோற்று போனவர்களை சந்திக்கிற ஒளி. நான் சொல்றது போல ஜெயிக்கும் போது 1000 மனுஷங்களை சந்திக்கலாம், தோற்கும் போது ஒரு மனுஷன் கூட சந்திக்கிற மறுகளை வரமாட்டான். மனுஷன் சொல்லுவான், நான் கூட இருப்பேன். கண்டிப்பா மனுஷன் கூட இருப்பான், கைவிட்டுருவாங்க. மனுஷங்க நிறைய சமயம் வாக்கு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் கூடயே இருப்பேன் இந்த சூழ்நிலையில. ஆனா நீங்க தோற்று போகிற சூழ்நிலை வருதுன்னா மனுஷன் கைவிட்டுருவான். ஆனா ஆண்டவர் உங்க கூடயும் இருப்பார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாசம் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஒளி உங்களுக்கு வெற்றியாக வாழ்க்கையை அமைத்து தரும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற காத்திருக்கிற பிள்ளைகள், தோற்று போன பிள்ளைகள், தள்ளப்பட்ட பிள்ளைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலையில, எப்பேற்பட்ட நெருக்கத்துல, எப்பேற்பட்ட பாதிப்புல இருந்தாலும் சரிப்பா, இயேசுவின் நாமத்தில உன் ஒளி வந்தது. அந்த வார்த்தையை
செய்யுங்க. நான் ஊழியக்காரனா சொல்றேன், உன் ஒளி வந்தது அப்பா. இப்பொழுதே இந்த ஒளி ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அற்புதம் நடக்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற, காத்திருக்கிற, தோற்றிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஒரு வெற்றி அந்த ஒளி கொண்டு வரட்டும். மாசம் ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒரு குறைவையும் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டாம்ப்பா. சகல ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காத்திருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, தோல்வியுற்ற காலத்திலே ஒரு தெய்வீக பலத்தை கட்டளையிடும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.